ஒரு காட்டுல நிறைய மான்கள் வாழ்ந்துட்டு வருது. அதுங்களுக்கு நிறைய புல் கிடைக்கிறதால உணவுக்கு பஞ்சமே இல்ல. ஒரு நாள் அந்த மான் கூட்டத்துல இருந்து ஒரு மான் வழி தவறி தன்னோட கூட்டத்தோட சேர முடியாம அங்கும் இங்கும் அலைஞ்சு திரியுது. ரொம்ப நேரமா அலைஞ்சு திரிஞ்சதால அதுக்கு ரொம்பவே தாகம் ஏற்படுது. தன்னோட தாகத்தை தீர்த்துக்க பக்கத்துல இருக்க குட்டைக்குள்ள நீர் அருந்த செல்லுது. அது நீர் அருந்தறப்போ நீர்ல தன்னோட உருவத்தை பார்த்து ஆச்சரியம் அடையுது. அது தன்னோட அழகான கொம்புகளை பார்க்குது. இந்த கொம்புங்க எவ்வளவு அழகா இருக்கு. இந்த கொம்புகளால தான் எனக்கு பெருமை அப்படின்னு நினைச்சுக்குது. அதோட தன்னோட கால்களையும் பார்க்குது. நீண்டு மெலிஞ்சு இருக்க அந்த கால்களை பார்த்து, நீண்டு மெலிஞ்ச இந்த கால்களால எனக்கு எந்த ஒரு பெருமையும் இல்ல அப்படின்னு நினைச்சுக்குது. மான் அப்படி நினைச்சுக்கிட்டு தண்ணீர் அருந்திக்கிட்டு இருக்க நேரத்துல தன்னை நோக்கி வேடர்கள் வர்ற சத்தம் கேக்குது. உடனே மான் அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்குது. அதுக்கு அப்புறம் தூரமா ஓடி போய் மரக்கிளைகளுக்குள்ள ஒளிஞ்சி களைப்பாரிக்கிட்டு இருக்கு. அப்போ மறுபடியும் வேடர்களோட சத்தம் கேக்குது. உடனே அங்கிருந்து தப்பிக்க நினைச்சு மறுபடியும் ஓட ஆயத்தமாகிறப்ப அதோட கொம்புங்க மரக்கிளையில மாட்டிக்குது. எவ்வளவு முயற்சி செஞ்சோம், அதால தன்னோட கொம்புகளை மரக்கிளையில இருந்து எடுத்துக்க முடியல. அதே நேரத்துல வேடர்கள் அந்த மான் கிட்ட வந்து அந்த மானை வேட்டையாடுறாங்க. தன்னோட உயிர் போற நேரத்துல அந்த மான் மனசுல ஒண்ணு நினைக்குது. என்னோட கால்கள் அழகா இல்ல அப்படின்னு சொல்லி என்னோட கால்கள் வெறுத்தன். ஆனா அந்த கால்கள் தான் வேடர்கள் கிட்ட இருந்து நான் தப்பிச்சு ஓடுறதுக்கு காரணமா இருந்துச்சு. ஆனா நான் பெருமையா நினைச்ச என்னோட கொம்புகளால தான் நான் வேடர்கள் கிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு நினைச்சு வருத்தத்தோடையே தன்னோட உயிரை விடுது. இந்த கதையிலிருந்து நாம ஒன்ன விளங்கிக்கணும். இறைவனால நமக்கு கொடுக்கப்படுகின்ற எல்லாமே நன்மைக்கு தான்.